அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று மிக வலுவாக ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் மிக வலுவாக ஜனவரி 29 முதல் டிசம்பர், நவம்பர், அக்டோபர் என பல மாதங்களில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். மே 31 வரை மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே இந்த வேலையை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான காரியங்கள் அனைத்தையும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அமரும் போது சிரமத்தை ஏற்படுத்துவார். மற்ற இடங்களில் பெரும்பாலும் நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. உச்சகதியில், நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வரக்கூடிய சுக்கிரன் மிகவும் சிறப்பான அதிரடியான பல மாற்றங்களை இந்த வேளையில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களையும் எந்தவிதமான தடையும் இன்றி தாமதமும் இன்றி மிக சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சிறிதளவும் தயக்கமின்றி பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளுங்கள். உறுதியாக உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் அவை அனைத்தும் காரிய வெற்றி பெறுவதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், செல்வ செழிப்பு போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர்தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவரின் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான நல்ல யோகம் தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாக கைகூடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ தசாபுத்திகளின் அடிப்படையில் வலுவாக இருப்பின் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான அற்புதமான நல்ல வளர்ச்சி உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் விலகுவதோடு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது ராகு யோகஸ்தானம் ஆகிய 6இல் அமர்ந்திருக்கும் போது அவரின் நட்பு கிரகமான ராசியின் அதிபதியான சுக்கிரனும் 6இல் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாக அடித்தளமிடுகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பொருளாதார உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை வந்து சேருங்க. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு
உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ல் அமர்ந்து தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. 7ஆம் பார்வை கலஸ்திரஸ்தான பார்வை 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் பதிவதால் உறுதியாக திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் மகிழ்ச்சிக்கான பல நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகுவதோடு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிப்பதோடு ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் விலகி ஒற்றுமையும் இனிமையாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும் மிக சிறப்பானதாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மறைமுகமாக இருந்த எதிரிகள் கூட விலகுவார்கள். நேரடியாக இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவையும் மாற்றம் பெறும். உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பணிச்சுமை, அலைச்சல் போன்றவை முற்றிலும் கட்டுக்குள் வரும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான அற்புதமான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பெயர் புகழ அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. கல்வியிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தடை தாமதங்கள் விலகி கல்வியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். பெண்மணிகள் நுணுக்கமாக இந்த தருணத்தை சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல தடைகளை தகர்க்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரும்.